friends, welcome to our channel. நான் வர்ஷா ராம்குமார். அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்த ரம்ஜான் ஸ்பெஷல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் புலாவ் தான் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க ஒரு டெலிஷியஸான ரொம்ப மைல்டான ஒரு சூப்பர் புலாவ் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் புலாவ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நல்லா குவாலிட்டியான ரைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதை நல்லா 3 times வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 minutes நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் புலாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏலக்காய் ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் 1 kg மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தயிர் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த மட்டன் நல்லா மேரினேஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த புலாவ் மசாலாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 6 விசில் வச்சு இந்த மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் புலாவ் ரெடி பண்றதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 50 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஒரு 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ஒரு 5 to 6 ஆட் பண்ணிக்கலாம். நல்ல காரமான மிளகாவை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ பச்சை மிளகாவுடைய ஸ்பைசி தான். அதனால நல்ல காரமான இருக்க மிளகாய் ஆட் பண்ணும் போது அதோடைய ஸ்பைஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா சின்ன கட்டு 1, மல்லி சின்ன கட்டு 1 நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஆனியன் கூடயே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க இந்த மட்டன் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மட்டன் தண்ணியை மட்டும் ஆட் பண்றோம். அளந்து 1 கிலோக்கு 1.25 இல்லைனா 1.5 ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அளந்து ஊற்றிக்கோங்க. இந்த மட்டன் பீசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மட்டன் ஆல்ரெடி வெந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா அதில் நல்லா மசிஞ்சிரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவருக்கும் அந்த ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் தயிர் ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்க சொல்ல ஒரு 50 ml ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மசாலாவில் ஒரு 50 ml ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த வாட்டர் மசாலா நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரைஸும் அந்த வாட்டர் லெவலும் ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஒரே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச அந்த மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸும் அந்த மசாலாவும் ஒரே லெவலில் இருக்குது, அதாவது அந்த தண்ணியும் அந்த ரைஸும் ஒரே லெவலில் இருக்குது. இந்த மாதிரி லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். தம் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் விடலாம். தம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இல்லை 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் வாஷ் விடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் செட் ஆகணும். பிரியாணியுமே அப்படி தான். நிறைய பேர் வந்து தம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே உடச்சிங்கன்னா அந்த மசாலா செட் ஆகும், ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/2 hour இல்லை 20 மினிட்ஸ் ரெஸ்டிங் வாஷ் கொடுத்து உடச்சிங்கன்னா அந்த போல நல்லா சூப்பராக இருக்கும், பிரியாணியுமே சரி புலாவுமே சரி. ஸோ ரெஸ்டிங் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் கீ லைட்டாக ஊற்றிட்டு இந்த மாதிரி உடச்சிங்கன்னா நல்லா போலன்னு ஒரு சூப்பரான மட்டன் புலாவ் ரெடி. இந்த மட்டன் புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.